மீண்டும் இணைகிறோம். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த தவிட்டுக்குருவியுடைய வாழ்வியல் கட்டமைப்பையும் இந்த சின்னஞ்சிறு பறவை நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறதுங்கிறதையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர்ஜே சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ இந்த சின்னஞ்சிறு பறவை இந்த தவிட்டுக்குருவியை நம்ம கிராமங்களில் பார்த்துருக்கலாம். வயல்வெளிகளில் நிறைய இடங்களில் ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக பயணித்து உணவு தேடும். இதில் பார்த்திங்கன்னா மினிமம் 6 குருவிகளிலிருந்து 12 குருவிகள் வரைக்கும் ஒரு கூட்டத்தில் இருக்கும். இப்போ இந்த பறவைகளில் ஒரே ஒரு பேர், அதாவது ஒரே ஒரு ஜோடிகள் தான் இருக்கும். அந்த ஒரு ஜோடி தான் முட்டையிட்டு அடைகாட்டு குஞ்சு பொரிக்கும். மற்ற பறவைகள் எல்லாம் அந்த குஞ்சு பொரிக்குது பாருங்கள், அதுக்கு உணவளிக்கவும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் அதுக்கு எதிரிகள் வந்தால் எச்சரிக்கவும் தான் இந்த குருவிகள். இந்த குருவிகள்லாம் என்ன குருவிகள் அப்படின்னா, அந்த பேர், அந்த ஜோடி இருக்குல்ல, அதோடைய அந்த பொரித்த குஞ்சியோடைய முந்தைய தலைமுறைகளாக தான் சொல்லப்படுது. அதாவது அதோடைய அண்ணன் தம்பி மாதிரி அதோடைய குழந்தைகள் தான் அதுவும். இவங்கெல்லாம் பாலியல் வயதை அடையிற வரைக்கும் அந்த குழுக்கள்லேயே பயணிப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த அடுத்த தலைமுறைகளுக்கு உணவளிக்கவும் அந்த பிறந்த குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் தன்னுடைய பெற்றோரோடு இணைந்து அந்த வேலையை செய்வாங்க. ஒரு குடும்பமாக ஒரு கட்டமைப்பாக இந்த சின்னஞ்சிறு பறவைகளே வாழுது. அது பாலியல் வயதை மற்ற குருவிகள் அடைந்ததுக்கு பிறகு அவங்க அந்த குழுக்கள்லேருந்து பிரிந்து தனக்கான குடும்பத்தை தனக்கான குழுக்கள் அமைச்சு வாழ்வாங்க. இப்போ இந்த பறவையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய அறிவோ நுட்பங்களோ இல்லாத இந்த சின்னஞ்சிறு பறவைகள் கூட சமுதாய கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒழுங்குமுறையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு உதவி செய்கிறாங்க. தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுடைய உறவினர்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே போல் தான் நம்மளும் அதோட தாண்டின அறிவுகளையும் நுட்பங்களையும் தெரிஞ்ச மனிதர் தான் நம்ம. அப்போ நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு, நம்மளுடைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு, அதே போல் நம்மளோட பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளையும் நம்மளால் முடிஞ்ச சில அட்வைஸோ இல்லை பண ரீதியாகவோ எந்த வகையிலையாவது நம்ம அடுத்த ஒரு விஷயத்திற்கு நம்மளோட சேர்ந்த நம்மளோட பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம உதவிகரமாக இருக்கணும். இதுதான் இந்த சாதாரண ஒரு தவிட்டுக்குருவி கூட நமக்கு உணர்த்துது பாருங்கள். சில விஷயங்களில் இந்த தவிட்டுக்குருவிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். சின்ன குருவி தானே, இதில்ட்டு நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி பாருங்கள், இந்த சின்ன குருவி கூட வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையை, ஒரு கட்டமைப்பான வாழ்க்கையை வாழுது. அப்போ மனிதர்களாகிய நாம் எந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையை வாழணும், எந்த அளவுக்கு நம்ம அந்த வாழ்க்கையில் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கிங்க நண்பா. தவிட்டுக்குருவிட்டேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இதுதான். இந்த குருவி மாதிரி நம்மளும் சிறகடித்து பறந்து பக்கத்தில் நம்ம கூட பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உதவி செய்து வெற்றி பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.